மொபைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூர்யா அவர்கள் தான். எல்லாருக்கும் தெரியும், ரெட்ரோ படம் வந்து மே 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இன்று வரை பயங்கர க்ரௌட்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த மே 1 அன்னைக்கு மட்டும்தான் பயங்கர க்ரௌட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேவும் பெரிய அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்று வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதில் ஏன் அந்த படம் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெட்ரோ படம் பார்த்தோன்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து இயக்கியிருக்கிறாரு. கார்த்திக் சுப்புராஜ் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவருடைய டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை வந்து சூர்யா அவர்கள் வந்து ஒத்துக்கினார். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததோ செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து இந்த படத்தில் வந்து சொல்ல முடியும். ஏன்னா ஆடியன்ஸே அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா கங்குவா வந்து பார்த்தோங்க அப்படின்னா படுதோல்வி அடைந்த நிலையில் இதுவும் படுதோல்வின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு தோல்வி அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களாகுதுன்னு நினைக்கிறேன் நல்ல சக்ஸஸ் கொடுத்து சூர்யா அவர்கள் வந்து இந்த 11 வருஷத்தில் இது வரைக்கும் பயங்கரமான சக்ஸஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலாம் வந்து நீங்கள் சேர்த்துக்காதுங்க. அந்த ஓடிடியில் அந்த 2 படம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்காதுங்க. ஆனால் திரையரங்குகளில் வந்து இது வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோ பாக்ஸ் ஆஃபீஸோ எந்த ஒரு விஷயங்களும் வந்து சூர்யா படம் வந்து பண்ணலை அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். கங்குவா படம் பார்த்தங்க அப்படின்னா யாருமே, அதாவது மனசாட்சி உள்ளவங்க யாருமே உக்காந்து அந்த படத்தை பார்க்கும்போது விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. அந்த நிலையில் ஜோதிகா பேசின விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் புருஷனை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் அவங்க எந்த ரிப்ளேயும் வராமல் இருக்குது, எப்போனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நினச்சிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ரிப்ளே கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ரெட்ரோ எப்படிலாம் வந்து லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த ஹேர் ஸ்டைலு அந்த இது எல்லாமே நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வந்து தெரியும் என்னென்ன லாஜிக்குன்னு சொல்லிட்டு படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே போல் இந்த விமர்சனங்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது விமர்சனங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. விமர்சனங்கள் பண்ணவங்கள வந்து நீங்கள் விட்டுருங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, அதாவது ஃபஸ்ட் நாள் வந்து எல்லாருமே வந்து திரையரங்குகளில் வரணும், அன்றைக்கி லீவுன்னு பார்க்க தான் செய்வாங்க. இது இல்லாமல் இப்போ ப்ரொடக்ஷன்லாம் ஒரு இது வந்து பண்ணிடுறாங்க. இப்போ 5 தேட்டரும் வந்து அவங்களே ஃபுல் பண்ணிவிட்டு தேட்டரில் வந்து நிறைய க்ரௌடு இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிடுறாங்க. ஆனால் சூர்யா படத்துக்கு எஃப்டிஎஸ்ஸே வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 30-35 பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரே வந்து ட்ரெண்ட் ஐட்டம் இருந்தது. இந்த நிலையில் அதாவது சூர்யாவோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இப்போ வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ சூர்யாவோட கம்பேர் பண்ண போனோம் அப்படின்னா மணிகண்டன் வந்து நம்ம சொல்லலாம். அதாவது இந்த குடும்பஸ்தன் அது மாதிரியான ஒரு சின்ன படங்களை, அதாவது சின்ன முதலீட்டில் பெரிய லாபம் பார்த்த மணிகண்டன் அவர்களை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 6 கோடிக்குள்ளே தான் வந்து பட்ஜெட். ஆனால் அதனுடைய கலெக்ஷன் மட்டுமே 100 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் மட்டுமே ஆச்சு. இது மாதிரியான வந்து ஒரு, அதாவது கதை தான் முக்கியம். இதிலிருந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கணும். கதை தான் முக்கியம், பெரிய பட்ஜெட்டோ பெரிய ஹீரோக்களோ கிடையவே கிடையாது. அதாவது யோகி பாபு நடித்தா கூட கதை தான் முக்கியம், ஏன் சூரியன் நடித்தா கூட கதை தான் முக்கியம். அவங்கள வந்து நம்ம பெருசாக வந்து கொண்டாடுறதெல்லாம் இல்லை, அந்த கதை தான் ஹீரோவாக வந்து மக்களிடம் வந்து மனசில் நிற்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரெட்ரோவோட அந்த படம் தான் வந்து பயங்கர வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய லாஜிக் மீறல் வந்து அந்த படத்தில் இருக்குது. இருந்தாலும் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே வந்து மக்கள்கிட்ட பூர்த்தி பண்ணிடுது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அந்த ஒரு நிலையில் ரெட்ரோ படம் வந்து பார்த்துங்க அப்படின்னா தயாரிப்பாளருக்கு ரொம்பவும் நஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். பெரிய ஹீரோவை போட்டு, அதாவது 100 கோடி 200 கோடி 300 கோடி போட்டு ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கிறதுல நல்ல கதைகளை வச்சு ஒரு 5 கோடி 10 கோடிக்குள்ளே எடுத்து அதில் 100 கோடி சம்பாதிச்சா இன்னைக்குள்ள வியாபார யுக்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால் இந்த பெரிய ஹீரோ, அதாவது இந்த சூர்யா, கார்த்தி, விஷால் அப்படின்ற மாதிரி பெரிய பட்ஜெட்டுகள் இல்லாமல்
கதைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீரோ ஷூட் ஆகுமோ அது மாதிரி வச்சு படம் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நல்லது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். தொடர்ந்து சூர்யாவுக்கு வந்து தோல்வி ஏற்பட்டு தான் இருக்குது. இதிலிருந்து மீறுவாரா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காப்புல சூர்யா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து ரெட்ரோ படத்தை பற்றி நான் சொல்லிக்கிறேன். பப்ளிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து, அதாவது பப்ளிக் வந்து நிறைய பேர் மீடியா போயிட்டு பப்ளிக் கிட்ட படம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்கும்போது, அதாவது ஃபஸ்ட் நாளை விட்டுருங்க, நாங்கள் 2வது நாள் 3வது நாள்லாம் போய் பார்த்துட்டு அவங்க வெளியே வரும்போது ரொம்ப முகம் சுழிச்சிட்டு தான் வந்தாங்க. அதாவது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தே இல்லாத மாதிரி தான் இந்த படத்துலேருந்து வெளியே வந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து நான் 2வது நாளோ 3வது நாளோ நினைக்கிறேன், ஒரு பையன் வந்து ஒருத்தன் வந்து புலம்பிட்டு இருந்தான். அதாவது தியேட்டர் வாசலில், சூர்யா வந்து எவ்வளோ பெரிய நல்லவர் தெரியுமா, அவர் எவ்வளோ பேரை படிக்க வச்சுக்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ டாக்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு தெரியுமா, எத்தனை பேரை இன்னமும் படிக்க வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை வந்து புலம்பிட்டு இருந்தாப்புல. தம்பி, நீ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நம்ம போயிட்டு படம் பார்த்தா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் கொண்டாடுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம், காரு மீற மாதிரி மீஞ்சிட்டு தான், அதாவது எச்ச துப்பிட்டு தான் வருவோம். அதுக்காக சூர்யா வந்து ஒரு 50,000 பேரை படிக்க வைக்கிறாரு, சூர்யா வந்து ஒரு 20,000 பேர் டாக்டர் ஆக்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும், நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே போல் நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த தம்பிக்கும் இந்த விளக்கமும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள் வந்து நான் சொன்னேன். இப்போது அடுத்தடுத்து சூர்யா படம் வந்துட்டுருக்கு. இன்னும் ஜோதிகா வாயை திறக்கல. பிரதீப் ரங்கநாதன்லாம் வந்து சின்ன பட்ஜெட்டில் பெரிய லாபத்தை எடுக்கிறாங்க. மணிகண்டன் அவர்களும், அதாவது நடிகர் மணிகண்டன் அவர்களும் சின்ன பட்ஜெட் நடிகர்கிட்ட பெரிய லாபத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு படங்கள் வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டமாகிறதோட தயாரிப்பாளர் தான் இதை யோசிக்கணும். மீண்டும் மீண்டும் சூர்யா படம் பயங்கரமான வெற்றி அடைதா தோல்வி அடைதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.